அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னால், மனிதன் அடிமைப்பட்டு இருப்பது சரியா தவறா? மனிதனிடம் அடிமைத்தனம் அதிகமாக இருக்கிறதா, சுதந்திரம் அதிகமாக இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த உலகத்தை பொறுத்தவரையிலும் இந்த மனித இனம் எதுக்காவது அடிமைப்பட்டு கொண்டே இருப்பது தான் இயல்பாக இருக்குது. ஆனால் அது இயல்பான விஷயம் அல்ல, செயற்கையான விஷயம். நான் ஒரு விஷயத்தில் அடிமைப்பட்டு கிடப்பது என்பது செயற்கையானது, இயற்கையானது அல்ல. சரி, எதெல்லாம் மனிதன் அடிமைப்பட்டு கிடக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னால், உங்களுக்கு ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள் பலவிதமான ஆசைகள் புதைந்து கிடக்கு. அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவும் பல விதங்களில் இவன் அடிமைப்பட்டு கிடக்கிறான். ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா செல்ஃபோனில் ரொம்ப அடிமைப்பட்டு கிடப்பான். இப்போ இன்றளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% பேர் இந்த செல்ஃபோனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. சில பேர் பணத்துக்கு அடிமைப்பட்டு கிடப்பாங்க. சில நபர்கள் தலைவனுக்கு அடிமைப்பட்டு கிடப்பான். சில நபர்கள் போதைக்கு அடிமைப்பட்டு கிடப்பான். சில நபர்கள் குடும்பத்துக்கு அடிமைப்பட்டு கிடப்பான். ஒரு சில நபர்கள் ரொம்ப அதிசயமாக தாய் தந்தையர்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பார்கள். சரி, இந்த அடிமைப்பட்டு கிடப்பது என்பது சரியா தவறா அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்களேயானால், இந்த அடிமைப்பட்டு கிடப்பதை இரண்டாக நாம் பிரிச்சுக்கணும். எப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனால், நல்ல மனிதர்களிடம் நாம் அடிமைப்பட்டு கிடப்பது என்பது நமக்கு மிகப்பெரிய வரம். நல்ல விஷயங்களில் நாம் அடிமைப்பட்டு கிடப்பது என்பது அதுவும் மிகப்பெரிய வரம். ஆனால் தீய விஷயங்களிலும் தீயவர்களிடமும் நாம் அடிமைப்பட்டு கிடப்பது என்பது நமக்கு மிகப்பெரிய சாபமாகவே இங்கே இருக்குது. அப்போ இந்த மக்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிமைப்பட்டு தான் கிடக்கிறான். சுதந்திரமாக இந்த மனித இனம் இருப்பதில்லை என்பது